லேவியர் முன்னுரை. பழங்கால இஸ்ரேலர் தம் கடவுளின் தூய தன்மையும் அவரை வழிபடுவதற்கான முறைகளும் அவற்றை நிறைவேற்றும் குருக்களுக்கான நெறிகளும் அவ்வினத்தார் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளும் இந்நூலில் இடம்பெறுகின்றன. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்னும் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் பெரிய கட்டளை இந்நூலில் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது. லேவியர் அதிகாரம் 1. எரிபலிகள். ஆண்டவர் மோசேயை அழைத்து சந்திப்பு கூடாரத்திலிருந்து அவரோடு பேசினார். இஸ்ரேல் மக்களோடு நீ பேசி அவர்களுக்கு சொல்ல வேண்டியது: உங்களுள் ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சை செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலிருந்தோ ஆட்டு மந்தையிலிருந்தோ கால்நடையை ஒப்புக்கொடுப்பார். அவரது நேர்ச்சை மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்படும் எரிபலி விலங்கு எனில் பழுதற்ற ஒரு காளையை அவர் படைக்க வேண்டும். ஆண்டவர் திருமுன் ஏற்புடையதாகுமாறு அதை சந்திப்பு கூடார நுழைவாயிலில் அவர் படைக்கட்டும். அவர் எரிபலியாக ஒப்புக்கொடுக்கும் விலங்கின் தலைமேல் தம் கையை வைப்பார். அது அவருடைய பாவத்திற்கு கழுவாயாக ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த இளம் காளையை அவர் ஆண்டவர் திருமுன் அடிப்பார். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை கொண்டு வந்து சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். பின்பு அவர் எரிபலி விலங்கின் தோலை உரித்து பகுதி பகுதியாய் துண்டிப்பார். குருவாகிய ஆரோனின் புதல்வர் பலிபீடத்தின் மேல் தழல் இட்டு அந்நெருப்பின் மேல் விறகு கட்டைகளை அடுக்குவார். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள நெருப்பில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைப்பார்கள். அதன் குடலும் கால்களும் தண்ணீரில் கழுவப்படட்டும். அவை எல்லாவற்றையும் குரு பலிபீடத்தின் மேல் எரித்து விடட்டும். நெருப்பாலான இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க எரிபலி ஆகும். எரிபலியாக ஆட்டு மந்தையிலுள்ள செம்மறி அல்லது வெள்ளாட்டை கொண்டு வந்தால் அது பழுதற்ற கிடாயாக இருக்க வேண்டும். ஆண்டவர் திருமுன் பலிபீடத்தின் வடக்கு புறத்தில் பலி ஒப்புக்கொடுப்பவர் அதை கொல்ல வேண்டும். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பார்கள். அவர் அதை பகுதிகளாக துண்டித்து துண்டங்களோடு தலையையும் கொழுப்பையும் சேர்த்து வைப்பார். பின்பு குரு அவற்றை பலிபீடத்தில் உள்ள நெருப்பில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைப்பார். அதன் குடலும் பின்னந்தொடைகளும் தண்ணீரால் கழுவப்படும். அவை அனைத்தையும் பலிபீடத்தின் மேல் குரு சுட்டெரிப்பார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க எரிபலியாகும். அவர் ஆண்டவருக்கு எரிபலியாக செலுத்துவது பறவை எனில் காட்டு புறாக்களையோ மாட புறாக்களையோ நேர்ச்சையாக செலுத்த வேண்டும். அதை குரு பலிபீடத்தருகில் கொண்டு வந்து அதன் தலையை திருகி பலிபீடத்தில் எரித்து விடுவார். அதன் இரத்தத்தையோ பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்த விடுவார். அதன் இரைப்பையையும் இறகுகளையும் அகற்றி அவற்றை பலிபீடத்திற்கருகில் கிழக்கு புறமாக சாம்பல் இடுகிற இடத்தில் எரிந்து விடுவார். அதன் இறக்கைகளை பிடித்து 2 துண்டாக வெட்டாமல் அதனை கிழிப்பார். இவ்வாறு கிழித்த பின் குரு அதை பலிபீடத்திலுள்ள நெருப்பில் இருக்கிற கட்டைகளின் மேல் சுட்டெரிப்பார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க எரிபலியாக இருக்கும். லேவியர் அதிகாரம் 2. தானிய படையல்கள். ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சையாக உணவு படையலை செய்ய வந்தால் அவர் படைப்பது மெல்லிய மாவாய் இருக்கட்டும். அவர் அதன் மேல் எண்ணெய் வார்த்து சாம்பிராணி பொடி தூவி அதை ஆரோனின் புதல்வர்களாகிய குருக்களிடம் கொண்டு வருவார். குரு அந்த எண்ணெயும் சாம்பிராணியும் கலந்த மாவில் கை நிறைய எடுப்பார். நினைவு படையலாக அதை குரு பலிபீடத்தின் மேல் எரிப்பார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க எரிபலியாக இருக்கும். உணவு படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும்
அவன் புதல்வருக்கும் உரியது. ஆண்டவருக்கான நெருப்பு பலிகளில் அது மிகவும் தூயது. நேர்ச்சையாக அடுப்பிலே சுட்ட உணவு படையலை செலுத்தினால் அது எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவில் செய்த புளிப்பற்ற அதிரசங்களும் எண்ணெயில் தோய்த்த அடைகளுமாய் இருக்கட்டும். உனது நேர்ச்சை தட்டையான சட்டியில் சுட்ட உணவு படையலாக இருந்தால் அது எண்ணெய் வார்த்த புளிப்பற்ற மெல்லிய மாவால் செய்யப்பட வேண்டும். அதை துண்டுகளாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் விட வேண்டும். அது ஓர் உணவு படையல். உனது நேர்ச்சை சட்டையில் செய்யப்படுகிற உணவு படையல் எனில் அது மெல்லிய மாவால் எண்ணெயில் செய்யப்பட வேண்டும். இம்முறையில் செய்யப்பட்டவற்றை ஆண்டவருக்கு உணவு படையலாக செலுத்துவாயாக. அது குருவிடம் வந்து சேரும்போது அவர் அதை பலிபீடத்துக்கு கொண்டு போவார். குரு உணவு படையலிலிருந்து நினைவு படையலை தனித்தெடுத்து பலிபீடத்தின் மேல் எரிப்பார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி. உணவு படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவருடைய புதல்வருக்கும் உரியது. ஆண்டவருக்கான நெருப்பு பலிகளில் இது மிகவும் தூயது. ஆண்டவருக்கு செலுத்தும் உணவு படையல் எதுவும் புளிப்பேறியதாய் செய்யப்படலாகாது. புளி, காரம், தேன் எதையுமே ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக்க வேண்டாம். அவற்றை முதற்பலன் படையலாக ஆண்டவருக்கு செலுத்தலாம். ஆனால் அவை இனிய நறுமணமாக பலிபீடத்தில் எரிக்கப்படலாகா. நேர்ச்சையான எந்த உணவு படையலிலும் உப்பு இட வேண்டும். உன் உணவு படையலில் கடவுளின் உடன்படிக்கை ஆகிய உப்பை குறைக்காதே. உன் நேர்ச்சைகள் அனைத்தோடும் உப்பையும் படைப்பாயாக. முதற் பலன்களின் உணவு படையலை ஆண்டவருக்கு செலுத்தினால் அறுவடையான கதிர்களை நெருப்பில் வாட்டி உதிர்த்து உன் முதற் பலன்களின் உணவு படையலாக செலுத்த வேண்டும். அதன் மேல் எண்ணெய் ஊற்றி சாம்பிராணி போட வேண்டும். இதுவும் ஓர் உணவு படையலே. உதிர்க்கப்பட்டவற்றிலும் எண்ணெயிலுமிருந்து நினைவு படையலுக்கான பகுதியை எடுத்து குரு சாம்பிராணியோடு எரித்து விடுவார். இதுவும் ஆண்டவருக்கான நெருப்பு பலியாகும். லேவியர் அதிகாரம் 3. நல்லுறவு காணிக்கைகள். ஒருவரது நேர்ச்சை நல்லுறவு பலியாய் இருந்தால் அது அவரது மாட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்தப்படும் காளையாகவும் இருக்கலாம், பசுவாகவும் இருக்கலாம். ஆனால் அவர் பழுதற்ற ஒன்றை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவார். பலிவிலங்கின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் அதனை கொல்ல வேண்டும். அப்போது ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பார்கள். நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு குடல்களையும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதையும், இரு சிறுநீரகங்களையும், அவற்றின் மேல் சிறு குடல்களில் இருக்கும் கொழுப்பையும், சிறுநீரகங்களோடு கல்லீரலின் மேல் இருக்கிற சவ்வையும் பலியாக எரிக்க வேண்டும். ஆரோனின் புதல்வர் அதை பலிபீடத்தில் நெருப்பின் மீது உள்ள கட்டைகளில் ஏற்கனவே வைத்திருக்கும் பலிபொருளோடு எரிபலியாக எரிப்பார். அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி ஆகும். ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சையாக நல்லுறவு பலியை தம் ஆட்டு மந்தையிலிருந்து செலுத்தினால் அது பழுதற்ற ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கட்டும். ஒருவர் நேர்ச்சையாக ஆட்டை செலுத்தினால் அதை ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து பலிவிலங்கின் தலைமேல் அவர்தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் முன்பாக அதனை கொல்ல வேண்டும். ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்துவது அதன் கொழுப்பும் முதுகெலும்பின் அருகில் வெட்டி எடுத்த கொழுப்பு நிறைந்த வாளும், குடல்களை மூடியுள்ள கொழுப்பும், அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும், இரு சிறுநீரகங்களும், அவற்றின் மேல் இடுப்பையொட்டி உள்ள கொழுப்பும், சிறுநீரகங்களை அடுத்து கல்லீரலின் மேல் உள்ள சவ்வும் ஆகும். இவற்றை குருக்கள் பலிபீடத்தின் மேல் எரிப்பார்கள். இது ஆண்டவருக்கு எரிக்கப்படும் உகந்த உணவாகும். நேர்ச்சையாக ஒருவர் வெள்ளாட்டு கிடாயை செலுத்தினால் அதை அவர் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து
அதன் தலைமேல் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக அதை கொள்வார். ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்த வேண்டியது குடல்களை மூடியுள்ள கொழுப்பும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும், இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் சிறு குடல்களில் இருக்கிற கொழுப்பும், சிறுநீரகங்களோடு கல்லீரலில் மேலிருக்கிற சவ்வும் ஆகும். குருக்கள் பலிபீடத்தின் மேல் அவற்றை எரிப்பார்கள். இது ஆண்டவருக்கு எரிக்கப்படும் உகந்த நறுமண உணவாகும். கொழுப்பு முழுவதும் ஆண்டவருக்குரியது. கொழுப்பையோ இரத்தத்தையோ நீங்கள் உண்ணலாகாது. இது உங்கள் உறைவிடம் எங்கும் தலைமுறைதோறும் உங்களுக்கு மாறாத நியமமாக விளங்கும். லேவியர் அதிகாரம் 4. அறியாமல் செய்த பாவங்களுக்கான காணிக்கைகள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியது: ஒருவர் அறியாமையினால் ஆண்டவரின் கட்டளைகளில் ஒன்றையேனும் மீறி பாவம் செய்தால் அவர் செய்ய வேண்டியது: அருள்பொழிவு பெற்ற குரு பாவம் செய்து மக்கள் மீது குற்றபலி வந்தால் தாம் செய்த பாவத்தை முன்னிட்டு பழுதற்ற ஓர் இளங்காளையை பாவம் போக்கும் பலியாக ஆண்டவருக்கு செலுத்துவாராக. சந்திப்பு கூடார நுழைவாயிலில் ஆண்டவர் திருமுன் அதை கொண்டு வந்து அதன் தலைமேல் தம் கையை வைத்து ஆண்டவர் திருமுன் அதை பலியாக கொள்வார். அருள்பொழிவு பெற்ற குரு அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை சந்திப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வந்து அந்த இரத்தத்தில் தம் விரலை தோய்த்து தூயகத்தின் தொங்குத்திரைக்கு எதிரே ஆண்டவர் திருமுன் 7 முறை தெளிப்பாராக. குரு அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் திருமுன் இருக்கும் நறுமண தூபபீட கொம்புகளில் பூசுவார். காளையின் எஞ்சிய இரத்தம் முழுவதையும் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் எரிபலிபீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றுவார். பாவம் போக்கும் பலி காளையின் எல்லா கொழுப்பையும், குடல்களை சுற்றியுள்ள கொழுப்பையும், அவற்றின் மேலுள்ள கொழுப்பு முழுவதையும் எடுப்பார். அவற்றுடன் இரு சிறுநீரகங்கள், அவற்றின் மேல் இடுப்பை ஒட்டியுள்ள கொழுப்பு, சிறுநீரகங்களை அடுத்து கல்லீரலின் மேலிருக்கிற சவ்வு ஆகியவற்றை நல்லுறவு பலி காளையிலிருந்து எடுப்பது போல எடுத்து குரு அவற்றை எரிபலிபீடத்தின் மேல் எரிப்பார். காளையின் தோலையும் அதன் இறைச்சியையும் தலையையும் கால்களையும் குடல்களையும் சாணத்தையும் காளையின் மற்ற அனைத்து பாகங்களையும் பாளையத்திற்கு வெளியே சாம்பல் கொட்டுகிற தூய்மையான இடத்திற்கு கொண்டு போய் விறகு கட்டைகளிட்டு நெருப்பால் எரிக்க வேண்டும். சாம்பல் கொட்டும் இடத்தில் அனைத்தையும் சுட்டெரிக்க வேண்டும். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் அறியாமையினால் தவறிழைத்து அது அவர்கள் கண்களுக்கு மறைவாய் இருந்தாலும் ஆண்டவரின் கட்டளைகளை மீறி தகாதன செய்து குற்றத்திற்கு உள்ளானால் அவர்கள் செய்தது பாவம் என தெரிய வரும்போது ஓர் இளங்காளையை சபையார் சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக பாவம் போக்கும் பலியாக கொண்டு வர வேண்டும். மக்கள் கூட்டமைப்பின் பெரியோர் அனைவரும் ஆண்டவர் திருமுன் தம் கைகளை காளையின் தலைமேல் வைப்பர். ஆண்டவர் திருமுன் அந்த காளை கொல்லப்படும். அருள்பொழிவு பெற்ற குரு அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சந்திப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வருவார். குரு அந்த இரத்தத்தில் தம் விரலை தோய்த்து ஆண்டவர் திருமுன் தொங்கு திரைக்கு முன்பாக 7 முறை தெளிப்பார். சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் திருமுன் இருக்கும் பலிபீட கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூசி எஞ்சிய இரத்தத்தை எல்லாம் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் எரிபலிபீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றி விடுவார். காளையின் கொழுப்பு முழுவதையும் எடுத்து பலிபீடத்தில் எரிப்பார். பாவம் போக்கும் பலிக்கான காளைக்கு செய்தது போல் இந்த காளைக்கும் செய்து குரு அவர்களுக்கு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். அப்பொழுது அவர்கள் மன்னிப்பு பெறுவார்கள். முன்னைய காளையை எரித்தது போல இதையும் பாளையத்திற்கு வெளியே கொண்டு போய் சுட்டெரிப்பாராக. இது சபையாருக்கான
பாவம் போக்கும் பலியாகும். தலைவன் ஒருவன் தன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளில் எதையாவது அறியாமையால் மீறி பாவம் செய்து குற்றத்திற்குள்ளானால், தான் செய்தது பாவம் என்று அவனுக்கு தெரிய வரும்போது வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு கிடாயை பலியாக கொண்டு வருவான். அந்த ஆட்டுக்கிடாயின் தலைமேல் அவன் தன் கையை வைத்து எரிபலிக்கான இடத்தில் ஆண்டவர் திருமுன் அந்த கிடாயை பலியாக ஒப்புக்கொடுப்பான். இது பாவம் போக்கும் பலியாகும். குரு பாவம் போக்கும் பலி இரத்தத்தில் சிறிது தம் விரலில் எடுத்து எரிபலி பீட கொம்புகளில் பூசி எஞ்சிய இரத்தத்தை அப்பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார். அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலியின் கொழுப்புக்கு செய்வது போல பலிபீடத்தின் மேல் எரித்து விடுவார். குரு அவனுக்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். அவனும் மன்னிப்பு பெறுவான். பொதுமக்களில் ஒருவர் ஆண்டவரின் கட்டளைகளில் எதையாவது அறியாமல் மீறி பாவம் செய்தால், தாம் செய்தது பாவம் என்று அவருக்கு தெரிய வரும்போது அவர் செய்த பாவத்தை முன்னிட்டு பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு பெண் குட்டியை பலியாக கொண்டு வருவார். பாவம் போக்கும் பலி விலங்கின் தலைமேல் தம் கையை வைத்து எரிபலியிடும் இடத்தில் அந்த பாவம் போக்கும் பலியாட்டை அடிப்பார். குரு அதன் இரத்தத்தில் சிறிது தம் விரலில் எடுத்து எரிபலிபீட கொம்புகளில் பூசி எஞ்சிய இரத்தத்தை அப்பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார். அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலியிலுள்ள கொழுப்பை போன்று எடுத்து பலிபீடத்தின் மேல் ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக குரு எரித்து பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். அந்த மனிதரும் மன்னிப்பு பெறுவார். பாவக்கழுவாய் பலியாக அவர் ஓர் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தால், அது பழுதற்ற பெண் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். அந்த பாவம் போக்கும் பலி விலங்கின் தலைமீது தம் கையை வைத்து எரிபலிக்கான அதே இடத்தில் இதையும் பாவம் போக்கும் பலியாக அடிக்க வேண்டும். குரு அந்த பாவம் போக்கும் பலியின் இரத்தத்தில் சிறிது தம் விரலில் எடுத்து எரிபலிபீட கொம்புகளின் மேல் பூசி எஞ்சிய இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார். அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலிக்கிடாயின் கொழுப்பை எடுப்பது போன்று எடுத்து எரிபலி பீடத்தின் மேல் ஆண்டவருக்கான நெருப்பு பலி போல எரித்து விடுவார். இவ்வாறாக அந்த மனிதர் செய்த பாவத்திற்கு குரு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். அவரும் மன்னிப்பு பெறுவார்.